Hello everyone, welcome to Logesh Garage. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கத்து தர போறேன்னா செயின் லூப் பண்றது எப்படி, செயின் க்ளீன் பண்றது எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தர போறேன். ராயல் என்ஃபீல்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயமே பாத்தீங்கன்னா நம்மளோட செயின் தான். செயினை வந்து க்ளீன் பண்ணி லூப் பண்ணி வச்சிட்டோம்னாலே நம்மளோட செயின் லைஃப் வந்து நல்லா கிடைக்கும். அதாவது துரு பிடிக்காமல் இருக்கும், ப்ளஸ் வந்து பிக்கப் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். செயினோட எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு செயினோட லைஃப் வந்து ஒரு 25,000 கிலோமீட்டர் வந்து வருது அப்படின்னா செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னாலே துரு பிடிக்காமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு செயினோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து செயின் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து செயின் கிளீனர், ராயல் என்ஃபீல்ட் செயின் கிளீனர். நீங்கள் ராயல் என்ஃபீல்ட் நியர் டீலர்ஸில் வந்து போய் கேட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த கிளீனரும் அப்புறம் லூப்ரிகன்ட் ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன். கீழே இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தர போகிறேன் செயின் க்ளீன் பண்ணுறதுல. நம்மளுக்கு தேவையானது ஒரு 2 ப்ரஷ்ஷு. அதை எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ரப்பர் பேண்டாக எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிகிட்டே இருங்க. இதை கரெக்டாக இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வர வச்சுக்கணும். இதுதான் இப்போ நம்மளோட நம்மளோட ஹெவி செயினை வந்து க்ளீன் பண்ண போகுது. செயின் க்ளீன் பண்ணும்போது நம்ம எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய தப்பே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கீர் போட்டு வண்டியை அப்படியே சுற்ற விட்டு அப்படியே பிடிக்கிறதோ இல்லை வந்து செயின் லூப் பண்ணுறதோ க்ளீன் பண்ணுறதோ அது எப்பயே பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் இப்படி பிடிக்கும் போது உங்கள் விரல் எங்கேயாச்சும் வந்து பட்டு சிக்கி கட்டாகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குது. மெயினாக இந்த இடம், இந்த கீழ் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ் சைடில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பிடிப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செயினை வந்து இப்படி பிடிச்சிக்குவாங்க, துணியை பிடிச்சி. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்லாம் நிறைய பண்ண வேண்டிய தப்பே அதுதான். அப்படி பிடிக்கும் போது என்ன ஆகுனா செயின் சுற்றும் போது நம்ம பல் செட்டில் வந்து நம்ம விரல் மாட்டிக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா சேஃப்டியாக செயின் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுருந்த ப்ரஷ் அப்படி வச்சுக்கோங்க. வச்சு இப்படி நல்லா இறுக்கமாக அப்படி பிடிச்சிக்கோங்க. கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சுற்றுனீங்கனாலே அந்த இருக்கிற அழுக்கெல்லாம் ப்ரஷ் மூலிமா எடுத்துடலாம். இப்படி இந்த மெத்தடில் இப்படி கொஞ்சமாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த ப்ரஷ்ஷை இந்த சென்டர் சைடில் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா சென்டர் சைடில் உள்ளே இருக்கிற டீத்தில் இருக்கிற எல்லா அழுக்கும் அப்படியே வெளியில் வரும். மண் எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து செயின் க்ளீனர் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அந்த ஸ்ப்ரே பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ பார்த்துக்கங்க, நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தது ஷேக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற லூப் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதாகும். இது என்னென்னா செயின் க்ளீனர் க்ளீன் பண்ண போகிறப்போ பாருங்கள். இந்த மாதிரி கையில் பிடிச்சி சுற்றிக்கங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சுற்றுங்க. சுற்ற அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அவ்வளோதான், ஒரு ரோல் முடிஞ்சிச்சு. ஒரு 2-3 டைம் நல்லா சுற்றி விட்டு சைடில்
அதே மாதிரி சேம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இந்த செயின்லேருந்து ப்ரஷில் ஒட்டியிருக்குன்றதை நீங்களும் நல்லா பாருங்கள். அடுத்து இந்த டைப்பில் இப்போ இது உள்ளே இருக்கிற டீத் இதுலேருந்து எல்லாமே எல்லாம் நல்லா க்ளீன் ஆகுது. எவ்வளோ க்ரீஸ் அழுக்கு எல்லாம் வெளில வந்துருச்சு பாருங்களேன். இப்போ செயின் நல்லா பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் லூப்ரிகன்ட் லூப் பண்ண போகிறோம். இதுவும் சேம் அதே மாதிரி தான் கையில் சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒரு ரோல் போதும். நல்லா சுற்றி விடுங்க. அவ்வளோதான். இது சைடில் மேக்ஸிமமே ஒரு ரூல் போதும், இல்லாட்டி 2 ரூல் உங்கள் செயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். என்னோடய வண்டிக்கு நான் மேக்ஸிமம் 1 ரூல் தான் பண்ணுவேன். அதுவே போதும், அதுவே நிறையா லூப் ஆகிருக்கும். இப்போ சைடில் மறுபடியும் நான் அதே சொல்லிட்டேன், கேர்ஃபுல்லாக சைடில் பார்த்து ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி அவ்வளோதான், ஒரு ரோல் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப அதே மாதிரியே ஃபஸ்ட் கீர் போட்டு வண்டியை கொஞ்சம் நேரம் ஓட விடுறோம். ஓட விட்டிங்கனாலே இந்த செயின் நல்லா ஆயில் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே செயினுக்குள்ளே டீப்பாக டெப்த்தாக நல்லா இறங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான், செயின் நல்லா லூப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் லூப் பண்ணணும். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் வண்டியை. செயினோட லைஃப் நல்லா கிடைக்கும், செயின் துருப்பிடிக்காமல் இருக்கும், நல்ல ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. பிக்கப் வந்து இதை நீங்கள் செஞ்சுட்டு வண்டி ஓட்டி பாருங்கள், நல்லாவே ஒரு பிக்கப் வந்து அருமையாக இருக்கும். என் வண்டிக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிம்பிளுங்க, நம்ம செயின் க்ளீன் பண்ணுறது லூப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க.